வெல்கம் டு பிரின்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் டவுனுங்க. இந்த டவுனில் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸு, ஹோட்டல்ஸு, பேங்க்கு, நீங்கள் வந்து எல்லா வசதியுமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்படியே வந்து அந்த மெயின் டவுன்லேருந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆகிடலாங்க. இது இந்த ப்ராப்பர்ட்டியோட தார் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து இப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகிரட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதாங்க வீடு. இந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து குடியிருக்கிறாங்க. அதாவது குடியிருக்கிற மீன்ஸ் என்ன, ஆட்களை வந்து வேலைக்கு இருக்கிறவங்க தங்கியிருக்காங்க. இங்கேருந்து எல்லாமே அங்கே தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 ஏக்கருங்க. 15 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ₹22 சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஏக்கர் 22 லட்சம் சொல்கிறாங்க. நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேணி கிடையாதுங்க, சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குங்க. இது ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 15.50 ஏக்கர், 15 ஏக்கர் 50 சென்ட். விலை வந்து 22 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. நேராக உட்காந்து பேசிக்கலாம் ரேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து 500 அடி வருங்க. 500 ப்ளஸ் ஒரு 100, 600 அடிக்கு மேலே வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த விவசாயம் சொல்லுவாங்கள்ல. எலுமிச்சை, பலாமரம், மாமரம், மாதுளை, நெல்லி, சாத்துக்குடி, மகாகனி, தேக்கு, தென்னை மரம், இந்த வகையான ஒருங்கிணைந்த விவசாயத்தை வந்து இந்த 15 ஏக்கரில் வந்து இந்த செல்லர் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க. நல்லா பாருங்கள், நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. தார் ரோட்டு மேலே கார்லேயே நீங்கள் போயிடலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. அதை மீது இந்த ஓடப்பாதை, மண் பாதை எதுவுமே கிடையாது. அப்படியே தார் ரோட்டு வழியாக தார் ரோடு வந்துட்டு போயிடலாம். உள்ளே உங்கள் காரே வந்து ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே ரீச் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஊர் இருக்குங்க. அங்கே சென்ட்டு வந்து 70,000 80,000 ஒரு சென்ட்டு போயிட்டுருக்கு. இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு 22,000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா கேட்குறாங்க. 22. நேராக உட்காந்து பேசிக்கலாம், நெகோஷியபிள் தான் ரேட்டு. ஏன்னா எனக்குள்ளே என்ன ரேட்டு போகுன்ற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது அந்த மாமரங்க, மாங்கன்று. இதில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எலுமிச்சை வந்து 650 கண்டு வச்சுருக்காங்க. பலாமரம் 450 காப்பு மரம். சரிங்களா? காப்பு வந்து இப்போ காப்பு வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து இப்போது இன்கம் பார்த்துடலாம். மாமரம் 250 கண்டு அதில் இருக்குது. மாதுளை வந்து பார்த்திங்கன்னா 100 கண்டு இருக்குது. நெல்லி வந்து 600 கண்டு இருக்குங்க. சாத்துக்குடி 300 கண்டு, மகாகனி 100 கண்டு, தேக்கு 250 கண்டு, தென்னை மரம் 40 கண்டுங்க. இந்த தென்னை மரம் 40 வந்து ஒட்டு மரம் வச்சுருக்காங்க. சரிங்க, நாட்டு மரம் கிடையாது. இதில் வந்து இந்த வகையான விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நல்லா மலை அடிவாரத்தில் லொக்கேஷனில் ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் அதிகமாக வச்சு இப்போ வந்து அதை வந்து ஈல்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்கம் வந்துட்டுருக்கு அதில். அதனால் இப்படி வகையான ப்ராப்பர்ட்டி யாராவது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கங்க. மலை அடிவாரத்தில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன விவசாயம் கூட இதில் பண்ணிகிட்ருக்காங்க. பிட்டு அதை 1 ஏக்கர், 2 ஏக்கரில் இது, 3 ஏக்கரில் இது, 1.5 ஏக்கரில் இது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விவசாயமும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த மாமரம் வச்சுருக்காங்க. அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பலாமரம் வச்சுருக்காங்க. எல்லா வகையான மரமும் அதில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி வந்து எல்லாமே கண்டாத்தான் வச்சுருக்காங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் நம்ம ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நேராக வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக எடுப்பீங்களா? அதனால் நான் சொன்னது கூட உண்மை. இதில் எதுவும் ஃபேக் கிடையாது. பலாமரம் மட்டும் உங்களுக்கு ஈல்டுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், எலுமிச்சை இருக்குது, பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, மாதுளை இருக்குது, நெல்லி இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, மகாகனி இருக்குது, தேக்கு இருக்குது, தென்னை இருக்குது. இதில் எல்லாமே இருக்குங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 4 பக்கம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபென்சிங் பண்ண செலவு உங்களுக்கு கிடையாது. அழகாக வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. ஜம்முன்னு இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டெல்லாம் கிளியராக இருக்குங்க. அதில் எந்த இஷ்யூமே உங்களுக்கு கிடையாது. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரைய சொத்து. ஒரே ஒரு சிக்னேச்சர் தான், பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. கிரையமாக தான் வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து லீகலாக
எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. கிரையா சொத்து தாங்க இது. ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும்தான் இது. நீங்கள் சப்போஸ் இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா டாக்குமெண்ட் எல்லாம் உங்களாம் வாங்கி தரேன். நீங்கள் உட்காந்து எல்லாமே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ அடிஷ்னலாக வந்து மாட்டு பண்ணை போட்டுக்கலாங்க. இடங்கள் இருக்குது. ஆட்டு பண்ணை போட்டுக்கலாம். அதாவது மாட்டு பண்ணையும் மாடு ஆடு வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குங்க உள்ள. நீங்கள் அப்படியே ஒரு செட்டு மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல அருமையானது இருக்குங்க. சில பேர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆடு மாடு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு. வெளியே எங்கேயுமே மேய்க்க நம்ம இதுக்குள்ளேயே மாடு மாடை மேய்ச்சிக்கலாம். வாட்டர் சோர்ஸு அருமையாக இருக்குங்க. தண்ணி சோர்ஸு சூப்பராக இருக்குது. ஏன்னா மலை அடிவாரத்தில் இருக்கனால தண்ணிலாம் ட்ரைலாம் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இது. தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, லோ பட்ஜெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டுக்குங்க. இல்லை இது வந்து வேறு ஏதாவது நீங்கள் வாங்கி வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. அது லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் வருங்க. இன்னொன்று மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. சரிங்களா? நான் சொன்னது பூராமே உண்மைங்க. எந்த தவறான தகவல் உங்களுக்கு கொடுக்கல. நேரா வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாரி, வண்டி, ப்ளஸ் வந்து டிராக்டரு, கார் எல்லாமே இங்கே தார் ரோட்லேயே வந்துட்டு தார் ரோட்லேயே ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு போயிடலாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. 12 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ஆகிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுலேருந்து 12 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மன நிறைவாக ஒரு 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 ஃபீலிங், ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னு நினச்சா என் நம்பருக்கு கால் பண்ணி கூட்டி போய் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிடலாங்க. ரேட் வந்து நெகோசியபிள் தாங்க. இதே ரேட்டு நம்ம வந்து சொல்லலை. நான் சொல்கிறாங்க, நேராக உட்காந்து பேசி ரேட்டை கம்மியாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருமோ நான் பண்ணித்தரேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுலேருந்து ஒரு 12 டு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்லா அருமையாக விவசாயம் பண்ணி வச்சுருக்காருங்க. நல்லா எலுமிச்சம்பழம் சூப்பராக பண்ணி வச்சுருக்கு. பலாமரம் தாங்க இப்போ ஈல்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவில் ஏற்கனவே போயிடுச்சு, நீங்கள் பாருங்கள். பலாமரம் நல்ல அருமையான ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க. இப்போ வந்து அறுவடை பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாமரம் எல்லாம் கண்டு தாங்க. அதாவது மற்றெல்லாம் இந்த மாதுளை, நெல்லி, சாத்துக்குடி, மகாகனி, தேக்கு, தென்னை எல்லாமே கண்டாதான் இருக்குது. ஆனால் அது வந்து அது உண்மையான தகவல் இது. நீங்கள் வாங்க. எதாவது டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா. வேறு ஏதாவது இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னா என்னென்னா, நல்லா ஊரை ஒட்டி இருக்குங்க. ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும். ஏன்னா ரூ. 70 ரூபா போயிட்டுருக்கு. அங்கனுக்குள்ளே ஊர் இருக்கிறனால. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாமரங்க. பலாமரம். நல்லா காய்ச்சி அப்படியே நீங்கள் காயாக கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். பழம் வந்து பழத்தை விற்றுக்கலாம். நல்ல செம்மண் மண்ணுக்கு சூப்பராக வந்திருக்குங்க அது. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் கூட சொன்னேன்ல, அது பூரா வீடு அங்கே பக்கத்தில் 60,000 70,000 சென்ட்டு போயிட்டுருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டி. உங்களுக்கு எதாவது டீட்டெயிலாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.